ஆளுநர் உரை வந்து முழுக்க முழுக்க தாவேக அரசு என்ன, அதாவது எந்த அரசு ஆளும் அரசு இருக்கிறதோ அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய உரை தான் ஆளுநர் உரையாக படிப்பாங்க. பலர் வந்து தாவேக அரசுடைய சாதனைகளை பேசிட்டாரு ஆளுநர் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த ஆளுநர் உரை? இந்த ஆளுநர் வந்துட்டு விஜயோட முரண்படுறதுக்கு எதுவுமே இல்லை, யாரும் முரண்படவும் கூடாது. ஆளுநர் உரைன்றது அரசு எழுதி கொடுத்த உரை, அது ஆளுநர் படிச்சுட்டு போகணும். அதான் வந்துட்டு சம்பிரதாயம், கான்ஸ்டிடியூஷன் ரீதியான ஒரு விடயம். இவர் வந்துட்டு எதையும் திணிக்க கூடாது. ஆர்.என். ரவி ஏன் திணிச்சார் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு பெரியார்ன்ற பேரையோ அண்ணான்ற பேரையோ சொல்றதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நான் இட மாட்டேன். ஒரு ஆளுநர் உரைன்றது புதிதாக பதவியேற்ற ஒரு அரசனுடைய விஷன் டாக்குமெண்டா பார்க்கப்படும். அவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருக்குது, என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, அது எதுவுமே இல்லை. சல்லன் நம்ம வரம்புக்குள்ளதான் கடன் வாங்கியிருப்போம். அங்க இருந்து கடன்ல வந்து பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கு எல்லாம் கூட இதுல தான் எடுத்து ஃபண்ட் செலவு பண்ணாங்க. குறிப்பா இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பகிர்வு போதுமான அளவு தமிழ்நாட்டுக்கு இல்ல அப்படிங்கிற பிரச்சனை தான். அதை இன்னைக்கு வெளிப்படையா ஆளுநரே சொல்றாரு. நிதி பகிர்வுல வந்து சரியா இல்ல, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குதுங்கிறதாங்க சொல்றாரு. அதை எப்படி எடுத்து அந்த நிதி பகிர்வு வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட நிதிநிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றத சொல்லலையே. 9 விழுக்காடு டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம். பகிர்வா நம்மளுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான். ஆனால் அதுவே 62,000 கோடி. தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரம், நிதி இருப்பு அதில் வந்துட்டு எதிரொலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாலின் குற்றச்சாட்டணும், அவ்வளோதான். இப்போ மின்சாரத்துறையுமே வந்து பயங்கர நஷ்டத்தில் இருக்கிறது, இத்தனை கோடி கடன் இருக்கிறது, அது குறித்து அறிக்கை வெளியிடப்படும். ஏற்றுங்க, மின்கட்டண உயர்வை அவங்க ஏற்றலை, நீங்கள் ஏற்றுங்க. மக்களுக்கு முதல்ல கொடுக்கறது கொடு, அப்புறம் ஊழல் கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஊழலா இல்லையா அப்படின்றது பின்னாடி தெரியும். நீங்கள் கூட ஊழலுக்கு பற்றி பேசுனீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு டான்ஸ் ஆட்டு பாட்டு பண்ணாரு விஜய். கார் பஸ் மேலே நின்றுட்டு இப்போ 20 ரூபாயில் வாங்குறாங்க பாட்டுக்கு. அவங்க பண்ணா ஊழல், நீங்கள் வாங்கினா சேவை கட்டணமா? ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயா. யார் இவர்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் இன்னைக்கு உரை ஆற்றலை. அவர் எதுவும் பேசலை. பட் ஆளுநர் உரை வந்து இருந்தது. இந்த ஆளுநர் உரை வந்து முழுக்க முழுக்க தாவேக அரசு என்ன, அதாவது எந்த அரசு ஆளும் அரசு இருக்கிறதோ அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய உரை தான் ஆளுநர் உரையாக படிப்பாங்க. அது நமக்கு நம்மளை போல தெரியும். பலர் வந்து தாவேக அரசுடைய சாதனைகளை பேசிட்டாரு ஆளுநர் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த ஆளுநர் உரை? முதல் முறையாக நாம் இந்த ஒரு 5-6 வருடத்துல பார்க்கும்போது ஆளுநர் எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லாம அரசு எழுதி கொடுக்கக்கூடிய உரையை வாசித்திருப்பதை எப்படி நம்ம சாதகமா எடுத்துக்கிறதா அல்லது எப்படி எடுத்துக்கிறது? இதுதான் நம்ம எல்லா நாளும் கேட்டோம். ஆமாம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வெறும் நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை மட்டும் பாடிட்டு உரைய ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியாக ஜனகணம தேச பாட்டு அதை பாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்லையே வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினவுடனே ஜனகணமத்தை பாடுறாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்டு, இது ஆளுநர் உரை, மறுபடியும் வந்துட்டு ஜனகணமன தேசிய கீதத்தை போடுறாங்க. இது வந்துட்டு தேவையற்ற ஒரு விடயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசனுடைய வழிமுறை, அந்த சட்டப்பேரவையினுடைய நடைமுறை விதிகள் இருக்குது 171. அதன்படி பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் வந்து தேசிய கீதம், இவ்வளோதான். இதுதான் 2 தான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி இது 2 இடத்துல பாடுறாங்க. அதையும் ஒத்துக்கிட்டாங்க இவங்க அப்படின்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இந்த ஆளுநர் வந்துட்டு விஜயோட முரண்படுறதுக்கு எதுவுமே இல்லை, யாரும் முரண்படவும் கூடாது. ஆளுநர் உரைன்றது அரசு எழுதி கொடுத்த உரை, அது ஆளுநர் படிச்சுட்டு போகணும். அதான் வந்துட்டு சம்பிரதாயம், கான்ஸ்டிடியூஷன் ரீதியான ஒரு விடயம். இவர் வந்துட்டு எதையும் திணிக்கக்கூடாது. ஆர்.என். ரவி ஏன் திணிச்சார் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு பெரியார்ன்ற பேரையோ அண்ணான்ற பேரையோ சொல்றதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நான் இட மாட்டேங்குது. அவரு அம்பேத்கருங்கிற பேரையோ அவருக்கு சொல்ல வரல. ஒரு சுத்தமான சங்கி. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கேரளாலேருந்து வந்தவர். கேரளாவில் வந்துட்டு பெரியாருக்கு மரியாதை உண்டு. வைக்கம் போராட்டங்க தான் நடந்துச்சு. வைக்கத்தை பெரியாருடைய சிலை இருக்குது, எல்லாமே பெரியார் வந்துட்டு அங்கே ஒன்று. அண்ணாவும் அதே மாதிரி. அதனால் இவருக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. மற்றபடி விஜய் எழுதி கொடுத்துறத படிச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். இதை குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஆளுநர் உரைன்றது புதிதாக பதவியேற்ற ஒரு அரசனுடைய விஷன் டாக்குமெண்ட்டாக பார்க்கப்படும். அவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருக்குது, என்ன திட்டங்கள் வச்சுருக்குறாங்கன்னு. அது எதுவுமே இல்லை, சல்லன் ஒப்புச்சப்பட்ட ஒரு இதுதான் அது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த மாதிரி அந்த பழையபடி அந்த குறை கூறுறது தான், பிளேம் கேம் தான் அதில் இருக்குது. அந்த ஏற்கனவே இருந்த அரசு இவ்வளோ தூரம் நிதி பற்றாக்குறையை வைத்து விட்ட பொழுது, ஏற்கனவே இருந்த அரசியல் அவங்களுக்கு போதைப் பொருள் தடுப்பை இது பண்ணவில்லை, ஏற்கனவே இருந்த இதில் சட்டம் ஒழுங்குபடு மோசமாக இருந்தது, இப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் சொல்லலை, நாங்கள் வந்துட்டு நிச்சயம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒற்றை வார்த்தையில் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, இதில் வந்துட்டு எந்த விதமான அஷூரன்ஸோ எந்த விதமான தொலைநோக்கு திட்டமோ இல்லாத ஒன்றா இது போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வெள்ளை அறிக்கையை நேற்று முந்தா நாள் கொடுத்துட்டாங்க.
அந்த வெள்ளை அறிக்கையின்படி வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, படு பாதாளத்துக்கு போச்சு, அதல பாதாளத்துக்கு போச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 10 லட்சம் கோடி கடன் இவங்க சொன்னாங்க. ஆனால் 13,18 கோடி கடன் இருக்குது. அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில் என்ன அவங்க சொல்ல வராங்க? நிதி வசதி இல்லை, அதனால் எந்த திட்டத்தையும் இப்போதைக்கு நிறைவேற்ற போகிறது இல்லை, அவ்வளோதான். ஆனால் கவனிக்கணும், திமுக வெள்ளை அறிக்கை கொடுத்துச்சு. திமுக அரசு பதவி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் 1% தான் கொரோனா காலம். இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலே மிக அதிகம் 12%. ஆனால் இவங்க நிதி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. எப்படிங்க ஐயா புரிஞ்சுக்கிறது? இப்போ கடன் விகிதம்ங்கிறது அதே மாதிரி இப்போ சொல்கிறாங்க, தமிழ்நாடு வரம்புக்குள் தான் கடன் வாங்கி உள்ளது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா நம் வரம்புக்குள்ளே தான் கடன் வாங்கியிருக்கோம், அங்கேருந்து கடனில் வந்து பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கெல்லாம் கூட இதுலேருந்து தான் எடுத்து ஃபண்ட் செலவு பண்ணாங்க. குறிப்பாக இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பகிர்வு போதுமான அளவு தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை தான். அதை இன்னைக்கு வெளிப்படையாக ஆளுநரே சொல்கிறாரு, நிதி பகிர்வில் வந்து சரியா இல்லை, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குதுங்கிறதாங்கிறத சொல்கிறாரு. அதை எப்படி எடுத்து அந்த நிதி பகிர்வு வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றதை சொல்லலையே அவர். 9 விழுக்காடு டேக்ஸ் நம்ம கொடுக்குறோம், பகிர்வாக நம்மளுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான், 4.097%. ஆனால் அதுவே 62,000 கோடி. இதுவே வந்துட்டு 9% கொடுக்குற நமக்கு வந்துட்டு ஒரு 8% கொடுத்தாங்க அப்படின்னோம்னா 1.25 லட்சம் கோடி வந்திருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடின்னு வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி ஆச்சு. இதை கணக்கு போட்டு சொல்லணும்ல. ஒரு பீகாருக்கு வந்துட்டு 2% தான் வரியாக அவங்க தராங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு 10% வந்துட்டு வரி பகிர்வாக கொடுக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் 8% தராங்க, ஆனால் அவங்களுக்கு 16% வரி பகிர்வாக தரப்படுது. தமிழ்நாடு 9%க்கு மேலே தருது, ஆனால் 4% மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வஞ்சனை தான் தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரம், நிதி இருப்பு அதில் வந்துட்டு எதிரொலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாலினை குற்றம் சாட்டணும், அவ்வளோதான். ரெண்டாவது இவங்க வந்துட்டு மத்திய அரசோட போராடி இதெல்லாம் பெற போகிறதில்ல, அதனால் இதை அப்படியே மறைச்சிடுறாங்க. இப்போ ஆனால் தமிழ்நாடு அந்த அளவுக்கு நிதி சுமையில் இருக்குதுங்கிறத மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல, அது ஏற்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு கடனில் இருக்கிறது, வருடத்துக்கு இவ்வளோ கடன் கட்டணும், எல்லாம் வாஸ்தவம். ஆனால் அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கிறது, முதலீடும் இருக்குது, ஒரு சைக்கிள் என்ஜின் ரன் ஆகுது இல்லை, அதுவும் வளர்ந்து இருக்கிறதா எடுத்துக்கணும் தானே? இல்லை, அது வளராதையா இருக்குது. வளரதான் இருந்ததுன்னா இவங்க எங்கே இருந்திருப்பாங்க? இப்போது ஏற்கனவே போட்ட இன்டர்வியூ பட்ஜெட்டில் தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது தமிழக அரசு. இவங்க பட்ஜெட்டை போட்டாங்க, அதிலே தான் ஓடிட்டு இருக்குது. அதிலே தான் 2 தடவை 1000 ரூபா கொடுத்துட்டாச்சு. அப்புறம் விவசாயிகள் கடனையும் தள்ளுபடி பண்ணிங்க. இப்போ 5வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க 8வது வரைக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்டாலின் திட்டத்துக்கு, காலை உணவு திட்டத்தை வந்துட்டு அதையும் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் நிதி? நீங்கள் என்ன சொன்னீங்க பதவி இருக்கும்போது? கஜானா துடைத்து விடப்பட்டிருது அப்படின்னு. அப்படின்னா எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும்? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன், இவங்களே ஒன்று கருத்தில் வச்சுக்கிட்டு இவங்க அப்படியே பேசிவிட்டாங்க, அவ்வளோதான். உள்ளபடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், ஊழல் இல்லாத ஆட்சியின் மூலம் வருவாயை பெருக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்கட்டும், பார்ப்போம். அத்தைக்கு மீசம் முளைக்கணும்ல, மாமான்னு சொல்கிறதுக்கு இல்லை, பார்ப்போம். சரி, இன்றைக்கியோடைய ஆளுநர் உரையில் வேறு என்னெல்லாம் சிறப்பம்சமாக நீங்கள் பார்த்தீங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு ஏன்னா இப்போ கடந்த முறை வந்து ஆளுநர் உரைங்கிறதே எப்படி இருந்ததுங்கிறது, அது என்ன அளவுக்கு சர்ச்சைகளாக மாறினதுங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி எந்த இதுவுமே இல்லை, க்ளீனாக அப்படியே அந்த கிளியர் ஸ்பீச்சாக இருந்திருக்கு. அதாவது ஆளும் கட்சி, ஆளும் அரசு என்ன எழுதி கொடுத்ததோ அதை அப்படியே ஆளுநர் உரையாக இருக்கிறது இல்லையா? இதை பார்த்துட்டு தான் உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டுருச்சோங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிறாரு. இல்லை, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆளுநர் வந்துட்டு தமிழ்நாடு ஏற்கனவே இந்த ஆர்.என். ரவி வந்துட்டு தமிழ்நாட்டு அரசுடைய உரை எல்லாத்தையும் அவர் புறக்கணிக்கவெல்லாம் இல்லை. இந்த பெயர்களை தான் அவர் ஸ்கிப் பண்ணார், தான் புறக்கணிச்சார். அப்போ வந்துட்டு இயல்பாக தமிழக அரசு என்ன பண்ணிச்சு, அதெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம்னு உடனே அவர் வெளியேறினார். இவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணது போது இவரோட நம்மளுக்கு வந்துட்டு என்ன முரண் இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் படித்த தமிழக அரசனுடைய அந்த அறிக்கை, ஆளுநர் உரைன்ற அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் வந்துட்டு இந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருங்க, வெள்ளை அறிக்கை, ஃபினான்ஸுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நெகட்டிவாக பேசிவிட்டீங்க. ஆனால் இதே நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்துட்டு இவர் போய் சொல்கிறாரு, இந்தியாவில் வந்து 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்கிறாரு. யார்? விஜய். இங்கே இவங்க 5வது பொருளாதாரம்ன்றாங்க. இங்கே சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு 50 ரூபா நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் ரேட்டை கூட்டிட வேண்டியதுதான். கூட்டுவீங்களா? இப்போ இருக்கிறது மாதிரி 3 மடங்கு கூட்டணும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, சமநிலைக்கு வர்றது. கூட்டுவீங்களா? எல்லா கவர்மெண்ட்டினுடைய சேவை வந்துட்டு மக்களுக்கானது தானே தவிர லாபம் சம்பாதிக்க கிடையாது. ஒரு இடத்துல லாபம் நம்மளுக்கு வருவாய் வரும்,
அதை எடுத்து போட்டு மக்களினுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம். இதுதான் பொதுவான ப்ராக்டிஸு. அதே மாதிரி வந்துட்டு இவர் இந்த இன்னொரு விஷயம் கூட இருக்குது. பொதுவாக நலத்திட்டங்களை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னோம்னா, அந்த நிதி அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னோம்னா, நலத்திட்டங்களை நாங்கள் நிறுத்த மாட்டோம், ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய பெருமை அப்படின்றாரு. அப்போது ஸ்டாலின் செஞ்சது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பெருமைக்குரிய விடயத்தை தான் அவர் செஞ்சுருக்காரு. எந்த இடத்துலையும் இவங்க ஊதாரி செலவினம் என்ன எங்கே பண்ணாங்க, அப்படி என்ன செலவு பண்ணாங்க கடனை வாங்கி அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பெல்லாம் அங்கே இல்லை. இல்லை இப்போ அவங்க சொல்லும்போது கூட வேறு ஏதாவது தேவையில்லாமல் திட்டமிட இல்லாத ஒரு செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட ஒரு அது சார்ந்து வைக்கும்போது அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த கிளாரிஃபை பண்ண சொல்கிறேன். அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வருவாய் இருக்கீங்க, வருவாய் வந்துட்டு கான்ட்ரிபியூஷனில் தான் நிறைய வரணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னோம்னா, நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்க அப்படின்னா 4% இருக்கணும்னா 3% தான் ஃபிஸ்கல் டெபிசிட் இப்போ இந்த இயரில். அப்புறம் இதை விட பெட்டராக என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்றதை பாருங்கள். ஆனால் மக்களுக்கு அவங்க செஞ்சதை தாண்டி நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தாருலே விஜய், 2500 ரூபா 4000 ரூபா பட்டதாரிகளுக்கு, 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கை வச்சிங்கன்னா தான் இங்கே ஃபினான்ஸ் கிடையாது. இப்போ மின்சாரத்துறையுமே பயங்கர நஷ்டத்தில் இருக்கிறது, இத்தனை கோடி கடன் இருக்கிறது, அது குறித்து அறிக்கை வெளியிடப்படும். ஏற்றுங்க, மின்கட்டணம் உயர்வு அவங்க ஏற்றலை, நீங்கள் ஏற்றுங்க, சும்மா ஏற்றுங்க. ஆல்ரெடி இந்த மாதமே எல்லாரும் கரண்ட் அதிகமானது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே. இல்லை, கரண்ட்டு வந்துட்டு கன்சம்ஷன் சம்மரில் அதிகரிக்கும். இன்றைக்கி மழை பெஞ்சிருக்குது, இப்போ நேற்றுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கு இல்லையா, இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் குறையும், டிராஸ்டிக்காக குறையும். காரணம் என்ன, மழை பெஞ்சிருச்சு, கூல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு படுத்து எல்லோரும் தூக்க போகிறாங்க. மக்கள் தூங்கணும்ல, மறுநாள் வேலை செய்யணும்ல, அதுக்கான வாய்ப்பே இல்லையே. எங்கே சம்மரில் கன்சம்ஷன் அதிகமாகும். நீங்கள் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு போட்டு பவரை கொண்டு வரணும். அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு திமுக போட்டு கொண்டாததுனால தான் 10ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே இல்லை. 11ஆம் தேதி நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ரத்து பண்ணுறீங்க. கரண்ட் இல்லை, கேட்டால் ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டான், வேறு என்ன வெள்ளை ஆடு, கருப்பு ஆடு, செம்மறி ஆடுலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு நிர்மல்குமார். அவருக்கு விவரம் தெரியுமா? அதாவது தெரிஞ்சிருந்தா அப்படி பேசுவார் அவர். மக்களுக்கு முதல்ல கொடுக்கறது கொடு, அப்புறம் ஊழல் கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஊழலாக இல்லையா அப்படின்றது பின்னாடி தெரியும். நீங்கள் கூட ஊழலுக்கு பற்றி பேசுனீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு டான்ஸ் ஆட்டு பாட்டு பண்ணார் விஜய். கார் பஸ் மேலே நின்றுட்டு இப்போ 20 ரூபாயில் வாங்குறாங்க பாட்டிலுக்கு. தடுக்க முடிஞ்சது அவங்களால? தடுத்தாலும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. மூடிக்கிட்டு போக வேண்டியதான் நீங்கள் டாஸ்வாங்க. அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருவாரூரில் என்ன சொன்னார், 40 ரூபா மூட்டைக்கு வாங்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடினார். இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார், இவருடைய உணவு அமைச்சர் 40 ரூபாய் வாங்கி தான் அவங்க வந்துட்டு பாத்ரூம் கட்ட போகிறாங்க, ரெஸ்ட் ரூம் கட்ட போகிறாங்கன்றாரு. எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ அவங்க கட்டியிருக்கிறாங்க? இவ்வளோதான். இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா செயல்பாடுன்றது இல்லை. அவங்க பண்ணா ஊழல், நீங்க வாங்கினா சேவை கட்டணமா? ஆமா, பேர் பொருத்திக்கலாம். ஆமா, பேரை பொருத்திக்கலாம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னோம்னா, நீங்க வந்துட்டு இந்த அரசு இயந்திரம் இயங்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு பர்பஸோட தான் இயங்கும். அது சாதாரணமானது இல்லை. உங்களுக்கு வேணும்னா உங்களை கவுத்து விட்டு கூட போயிடாது. அரசு இயந்திரம் எதை சொல்றீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை சொல்றேன். அதிகார வர்க்கம்னு சொல்றீங்களா? ஆக்சுவலாக அதிகார வர்க்கம்ன்றது அரசு தான். ஸோ அவங்களுடைய அரசு எந்திரம் இருக்கு, அது வந்துட்டு பயங்கரமானது. இழுத்து விட்டு போயிடும், காலை வரட்டு போயிடும், எதையுமே செய்யாது. ஏதாவது அவங்களுக்கு எதிராக நீங்க செயல்பட்டா, ஆமா, அவங்க சம்பாதிக்கிறத நீங்க தடுத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஊழலை முழுசா ஒழிச்சிங்கன்னா, ஆமா ஒழிச்சிங்க அப்படின்னா, கொள்முதல் கேட்டால் கோணி இல்லை, கோணி கொடுன்னுவாங்க, அது இல்லைன்னுவாங்க, கரண்ட் இல்லைன்னுவாங்க, இடங்கள்ல திருடு போயிடுச்சுன்னுவாங்க, என்னென்னோ சொல்லுவாங்க. தெரியாது நம்மளுக்கு அரசு ஊழியரை பற்றி. அரசியல்வாதி மாதிரி தானே அரசியல் ஊழியர் இருப்பான். அவங்க தான் ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பாதி டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாகவும் இருக்கும். ஆமாம், அதாங்க. இப்போ போலீஸ் மட்டும் என்ன, ஸ்டாலின் இருந்த போது இருந்த போலீஸ் தான் இப்பவும் இருக்குது. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எதுவுமே. இப்போ அதான் அந்த அதிகாரிகளை கண்ட்ரோலில் வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய இடத்துல தான் அந்த அதிகாரத்தை, அந்த திறன் இருக்கணும். அதுதான், அதை தானே பேசுகிறோம். இப்போ அந்த திறன் மற்ற அமைச்சர்களுக்கும் இருக்கிறதா? ஏன்னா இப்போ ஒரு அமைச்சர்களும் விஜய் கிட்ட இல்லைன்னு போது நீங்கள் எங்கே மற்றவங்க கிட்டலாம் போய் தேடுறீங்க? போன இருந்த போலீஸ் தான் அதே போலீஸ் தான் இப்போவும் இருக்குது. அப்போ ஏன் அமைதியாக இருந்துச்சு? இப்போ ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு சொல்லுங்கள்? இப்போ நாளைக்கு 5 பேர் 6 பேர் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் தாவேக்காவினர் கைதுன்னு வருது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னது? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட திருவாரூரில் தாவேக்கா ஒன்றிய செயலாளர் கைது.
இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு இவர்? நீங்கள் ஒரு கட்சிக்காரன் மாட்டினா பரவாயில்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சிக்காரன் 2 பேர் கட்சிக்காரன் மாட்டிக்கிட்டே இருக்கிறானே. அப்போ என்ன ஒழுக்கம் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு ரசிகர் மன்ற கட்சி. இந்த ஒரு பொண்ணு சொன்னால, ஒரு பொம்னாட்டி கரூர் கூட்டத்தில் நின்ன போது அந்த நெருக்கடியில், அந்த நெரிசலில் என் உடம்புல இவங்களோட கை படாத இடமே இல்லைன்னு சொன்னாங்களே, கண்டி போச்சு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஏதாவது விஜய் பேசினாரா? இன்றைக்கி தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாரு, அன்றைக்கி ஏதாவது பேசினாரா அவர்? சொல்லுங்கள். இவர் தான் பெண்களுக்காக குரல் கொடுக்குறவர், பெண்களை அப்படியே அரவணைச்சு காப்பாற்றுறவர். அடிப்படையில் ஒரே ஒரு விஷயந்தான், எஃபிஷியன்சி இஸ் டிஃப்ரெண்ட். அது வாயிலேருந்து வர்றதில்லை, திறன்லேருந்துட்டு வரணும். அது இல்லை. அதான் இங்கே பிரச்சனையே.